இன்னைக்கு எனக்கு ஒரு பேரு வேல்முருகன் இல்ல, நீ டோல் முருகன். எதுக்கு எனக்கு டோல் முருகன் பேர் வச்சான் பாருங்க. சென்னையிலிருந்து நம்ம காஞ்சி மக்கள் மன்றத்துக்கு வரணும்னா நம்ம டோலுக்கு பணம் கட்டணும். என் ஊர்ல என் சாலையில போறதுக்கு நீ யார அம்பானியும் அதானியும் வரி கேட்கிறவ என்று திருப்பி கேட்டதற்காக எனக்கு பேர் டோல் முருகன் என்று வைத்திருக்கிறார்கள். என் பாணியில திருப்பி கேட்டார், வேற ஒண்ணு நான் செய்யல. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வடசென்னை பகுதி முற்றுமுதலுமாக கடல் வளங்களை அடித்து கடல்ல லட்சக்கணக்கான மீட்டர் நிலங்களை, கடல் பகுதியை நான் விலைக்கு வாங்கி கொண்டேன், கடல் எனக்கு சொந்தம் என்று இன்றைக்கு அதானிகளும் அம்பானிகளும் டிக்ளேர் செய்யலாம். இன்னைக்கு ஓஎன்ஜிசியும் வடநாட்டு இன்றைக்கு பல்வேறு பணக்கார பெரும் முதலாளிகள் வெளிநாட்டு நிறுவனங்களோடு சேர்ந்து கடலை முழுவதும் இருக்கிற கனிம கொள்ளைகளை கொள்ளையடிப்பதற்கு திட்டங்களை கொண்டு வருகிறார். இன்னைக்கு நான் வாழ்கின்ற நெய்வேலி பகுதியில் ஒன்றிய அரசே மண்ணின் மக்களுடைய நிலங்களை, காகாணி அரகாணி குடிசை வீடு உழைக்கும் பாட்டாளி வர்க்க தொழிலாளர்களுடைய ரத்தத்தை சுருண்டை எல்லாவற்றையும் பிடிக்கிட்ட அவன் அனாதையா நிக்க விட்டுட்ட, அவனுக்கு ஒரு நிரந்தர வேலை கொடுன்னா நாங்க தர முடியாதுன்னு சொல்றான். இங்க இருக்கிற ரயில்வே துறையில இங்க இருக்கிற எமது தமிழ்நாட்டு மண்ணின் மக்களுக்கு, பூர்வீகுடி மக்களுக்கு எமது தமிழ்நாடு அரசின் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செய்துவிட்டு இலவு காத்துக்களை போல் காத்திருக்கிற என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு அவன் எந்த சாதியோ எந்த மதமோ எந்த கட்சியோ அவனுக்கு நீ அவனுக்கு கூறிய இடஒதுக்கீட்டு உரிமையை தாருங்கள் என்று கேட்டால் தர மறுக்கிறான். இன்றைக்கு வங்கி துறையில வடநாட்டுக்காரன், இன்னைக்கு ரயில்வே துறையில வடநாட்டுக்காரன், விமானத்துறையில வடநாட்டுக்காரன், ஏன் டோல்கேட்ல நம்மளை அடிக்க வர்றவங்க கூட வடநாட்டுக்காரன். இன்னைக்கு எல்லா இடங்களும் மெட்ரோ ரயில் நடக்குதா வடநாட்டுக்காரன், சாலை பணிகள் நடக்குதா வடநாட்டுக்காரன். ஆக எல்லா இடங்களிலும் அவனே வந்து உட்கார்ந்து இருந்தா இங்க வந்து திரண்டு அமர்ந்திருக்கிற இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் வழி நின்று படித்து பட்டங்களை பெற்று இன்றைக்கு சாதாரண ஒரு எஸ்டி பிரிவி வீட்டை சேர்ந்த ஒரு மாணவியும் இன்றைக்கு முதல் டிகிரி முடித்த உடனேயே ஒரு நடுவர் நீதிபதியாக வர முடியும் என்று வந்து கொண்டிருக்கிறார்களே. இன்றைய இளைய தலைமுறை வந்து அமர்வதற்கு, ஆட்சி அரியணையிலே அமர்வதற்கு, அதிகார விரையிலே அமர்வதற்கு வாய்ப்புகள் இந்த மண்ணில் இருக்கிறதா? பாலிடெக்னிக் தேர்வு 1200 பேரை தேர்வு பண்றான், ரிசல்ட் ஒட்டுறான், 900 பேர் வடநாட்டுக்காரன், எல்லாம் சர்மா குர்மா எருமான்னு இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்துட்டு அங்க போய் முற்றுகிட்டு போராட்டம் பண்ணனா ஏதோ தவறு நடந்து போச்சு வேல்முருகா திருத்திக் கொள்ளுகிறோன்றான். அதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த 1600 பதவிகளையும் காலி செய்துவிட்டு மீண்டும் எம் தமிழ்நாட்டின் பிள்ளை செல்வங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்காக களத்தில் நின்று போராடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னைக்கு காஞ்சி மக்கள் மன்றத்தோடு கைகோர்க்கிறது, அண்ணன் திருமாவர்களோடு கைகோர்த்து நிற்கிறது என்பதற்காக இந்த மண்ணில் சில பேருக்கு வைத்தறிச்சலா இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு எங்க பொன்மொழி ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு பேனர் வச்சிருக்கிறாரு, அதை கிழிக்கிறான். காஞ்சி மக்கள் மன்றம்னானே அவனுக்கு கடுகடுகடுன்னு இருக்குது, எரியுது, எங்கேயோ எரியுது. அண்ணன் திருமாகொடியோடு வேல்முருகன் கொடி பறந்து அவனால தாங்க முடியல, சகிக்க முடியல. காரணம் மக்களை முட்டாளாக்கி சாதி மத வெறி ஊட்டி அரசியல் படுத்தி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிகளை தன்னகத்தில் வைத்துக் கொண்டு அரசியல் பிழைப்புகளுக்காக அலைந்து கொண்டிருக்கிற கூட்டங்களுக்கு எரியத்தான் செய்யும். வேல்முருகன் சரியான புரிதலோடு அண்ணன் கொளத்தூர் மணியோடு கைகோர்க்கிறான், சரியான தெளிவோடு அண்ணன் திருமாவளவனோடு கைகோர்க்கிறான், சரியான புரிதலோடு எங்கள் காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய நாளைய புரட்சி விதைகளோடு கைகோர்க்கிறோம். இது என்ன உங்களுக்கு தாங்க முடியல? பாலாற்றில ஆந்திர அரசு தடுப்பணை கட்டிட்டான், இதுக்கு நாங்க போராட்டம் வரோம். இங்க பேனர் வைக்காத, அங்க கொடி கட்டாத. இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இவ்வளவு பெரிய வீதியில் இருக்கிற எங்கள் பேனர்களை கிழித்திருக்கிற அவர்கள் யார்? எல்லா கடைகளிலும் எல்லா வீதிகளிலும் சிசிடி இருக்கு, கண்டுபிடித்து அவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்கள் பாணியில் பகுதி தொடரும். உனக்கு ஒரே அளவுதான் தனித்து விடுபட்டிருக்க டீச்சர் எவனா இருந்தாலும் எனக்கு இங்க சிறுத்தைகள் இருக்கு, இங்க பெரியார் கைத்தடிகள் இருக்கு, காஞ்சி மக்கள் மன்றத்தின் போராளி குழுக்கள் இருக்கு, தமிழ்நாடு விடுதலை படையின் எத்தனை மாவீரர்களும் ஆயுத போராட்டத்திற்கு பிறகு அரசியல் படையாக வேல்முருகனுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை இந்த மதவாத ஜனநாயக சாதிவாத கும்பல்களுக்கு எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறார். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல் சண்டையை மூட்டி விட்டு, எமோஷனலை மூட்டி விட்டு, மதத்தின் பெயரால் பெரும்பான்மை இந்து மதங்களை அணிதிரட்டி வாக்கு வங்கி அரசியல் எல்லாம் உடைக்கிற காலம், உடைபடுகிற காலம் வருகிறது. மோடி, நான் சொல்றேன், நீ தப்பித்தவரி கூட 3வது முறை வரக்கூடாது.
ஆனால் மீறி நீ மூன்றாவது முறை வந்தால் இந்த நாட்டில் இங்கே அமர்ந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான இளைய தலைமுறை புரட்சியாளர்களாக மாறுவார்கள் என்பதை மட்டும் எழுதி வைத்துக் கொள். உன்னுடைய அடாவடி அட்டூழிய அராஜகம் தாங்க முடியல. எல்லாம் தனியார் மயம், எல்லாம் தாளார மையம். தமிழ்நாட்டுக்கான திட்டம் எய்ம்ஸ் இன்னும் கட்டுறாரு. ஒற்றை செங்கல்லை வைத்துக் கொண்டு அருமை நண்பர் உதயநிதி அவர்கள் வாக்கு கேட்டார் போன நாடாளுமன்ற தேர்தலில். இந்த நாடாளுமன்ற அந்த செங்கலும் இல்ல, அவருக்கு எதை வச்சு கேட்க போறாருன்னு தெரியல, வெறும் அறிவிப்பு வச்சு கேட்க போறாரு தெரியல. தமிழ்நாட்டுக்கு என்ன ரயில்வே திட்டம் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன மக்களுக்கு வேலை? 2 கோடி பேருக்கு வேலை. நீங்க எத்தனை பேருக்கு இங்க உட்கார்ந்து உறவுகள் எத்தனை பேர் ஒன்றிய அரசு பதவிகளுக்கு போனீங்க? எங்க பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல பச்சை கொடி ஆட்டுறவன், கேட் கீப்பர், ஜிஎம், டிஜிஎம், ஏஜிஎம் எல்லாம் வடநாட்டுக்கார. என் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை தட்டி பறிக்கிற தமிழ்நாட்டின் திராவிட இயக்கங்களும் பெரியாரிய இயக்கங்களும் இங்க இருக்கிற தமிழ் தேசிய இயக்கங்களும் நீங்க இந்திய தாண்டா எதிர்ப்பீங்க, நான் இந்திக்காரனே கொண்டு வந்து திணிக்கிறேன் என்று இன்றைக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட இந்திக்காரர்களை கொண்டு வந்து இந்த மண்ணில் இறக்கி அஸ்ஸாம் பவன்களை உருவாக்கி, ஒரிசா பவன்களை உருவாக்கி, பீகார் பவன்களை உருவாக்கி, சீஃப் செக்ரட்டரி தலைமைகளிலே இந்த நாட்டில் இருந்து அந்த மண்ணில் இருந்து ஒரு நாளைக்கு 5000 பேர் 10,000 பேர் வந்து இரவுகளுக்கு ஒரே குடும்ப அட்டை, ஒரே ஒரே மொழி, ஒரே இந்தி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே கல்வி முறை, ஒரே தொழிலாளர் சட்டம், ஒரே மயில் சட்டம், மண்ண சட்டம், வெள்ளை சட்டம், வெங்க சட்டம், எல்லாம் மயில் கோபமா வருது எனக்கு. இந்த வேற எங்க மகேஸ்வர் ஒரு சீட்டு வேற கொடுக்குறாங்க. சீட்டு கொடுத்தவங்க இன்னும் கோபம் வருது. என்னடா நாடு இது? தமிழர்கள் நாங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தனித்த பெருமை கொண்ட ஒரு இனம், எவனுக்கென்று வரலாற்று பெருமிதமும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கடா இருந்த சாதி, எங்கடா இருந்தது நீ சொன்ன இந்து மதம்? இன்னைக்கு கொண்டு வந்து மக்கள் கிட்ட அங்கங்க சின்ன சின்ன கிராமங்கள்ல 10 வீடு 50 வீடு 100 வீடு இருக்கிற இடங்கள்ல கூட கொண்டாந்து ஒரு பாசிச கொடிய நட்டு, ஒரு சன் பரிவார கொடிய நட்டு, ஒரு அனுமார கொடிய நட்டு, ஒரு பிள்ளையார கொண்டாந்து வச்சு பிள்ளையார் ஊர்வலம் போறோம். எங்க இஸ்லாமிய தெருவியா தான் போவாங்க, பள்ளிவாசல் வழியா தான் போவாங்க, வசூலி வழியா தான் போவாங்க. தாங்கு ஓடாத, பருதா போடாத. உனக்கு என்னடா இருந்துச்சு? நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு? இதை கேட்டா நாங்க பயங்கரவாதிகள், நாங்கள் தீவிரவாதிகள். இந்த நாட்டில் இருக்கிற காவல்துறைக்கு கண்ணு இருக்கா இல்லையானே தெரியல. தமிழ்நாட்டை ஆள்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியா இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிற RSS RN ரவியான்னு தெரியல. இங்க காஞ்சி மக்கள் மன்றத்துக்கு எவ்வளவு குடைச்சல் காவல்துறை, கியூபிவி. நான் கேட்கிறேன், இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு சட்டமன்றத்தில் 7 கோடி மக்களின் சட்டமன்றம் நிறைவேற்றி 7 பேர் விடுதலை. எங்கள் செங்கோடி எதற்காக உயிர் தியாகம் செய்தார்? 7 பேரை ஒளியோடு திரும்ப அனுப்ப வேண்டும் என்பதற்காக தானே. 3 தூக்கு கைது அறுக்குவதற்கு தானே. இன்னைக்கு சாந்தனை எங்கள் தமிழ்நாடு அரசு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசி பேசி அழுத்தம் கொடுத்து திருச்சி சிறப்பு முகாமில் முற்றுகையிட்டு போராடி போடும். ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், சாந்தன், முருகனை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வையுங்கள். வயதான காலத்தில் 83 வயதில் சாந்தனுடைய தாய் தன் மகனை ஒரு முறை பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கிறார். தமிழக அரசு முதலமைச்சர் தயவு செய்து ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி அனுமதியை பற்றி அவர் உயிரோடு இறங்கி அனுப்பி வையுங்கள் என்று கடந்த கூட்டத்தொடரில் மன்றாடி கேட்டேன். கூட்டத்தொடரில் மன்றாடி கேட்ட அடுத்த சில நிமிடங்களிலே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து என்னை அழைத்து நாங்கள் உடனடியாக இந்திய ஒன்றியத்திற்கு நாங்கள் அனுமதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம், அனுமதி வரப்பட்ட உடனே அவரை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுபோன்று அனுப்பினார்கள். ஆனால் பாரதிய ஜனதா அரசு இலவு காத்த கிளி போல் காத்திருந்த அவர் குடும்பத்தை காத்திருக்க வைத்து 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 கடைசி நேரத்தில் அவருக்கு விமானம் டிக்கெட் எடுத்து அவர் இலங்கைக்கு அனுப்புகிற சூழலில் அவருக்கு ஏற்பட்ட சிறையில் ஏற்பட்ட மிக கடுமையான நோயின் காரணமாக இன்றைக்கு பிணமாக கொண்டு போய் அவர்கள் தாயின் கைகளிலே கொடுக்கிற அநியாயம். அனுமதி கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு அயல்நாட்டு சட்டத்தின் கீழ் அயல்நாட்டை சேர்ந்த ஒருவரை இந்திய அரசின் அனுமதி விமானத்தில் வெளியே அனுப்ப முடியும் என்கிற சட்டத்தின் காரணமாக இன்றைக்கும் ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், முருகன் போன்றவர்கள் சிறையில் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அவர்களுக்கான பொது விடுப்பை தந்தவர்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் என்று சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர்களை நான் உங்களை கேட்கிறேன். நீங்கள் ஏற்கனவே இதே கொலை வழக்கில் ஆதிரை உள்ளிட்ட 20 ஆயுள் தண்டனையில் இருந்து மாண்புமிகு கலைஞர் அவர்கள் விடுதலை செய்த போது அவர்கள் விரும்புகிற ஜெர்மனி நாட்டுக்கு சென்று வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்.
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே ஆதரிக்கு பயன்படுத்தி அதே சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்த மூவரையும் விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த பாசிச பாரதிய ஜனதா சங்கி அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்கிற வரலாற்று சிறப்புமிக்க முடிவை துணிந்து எடுங்கள். எங்க அரசு கிட்ட கூட எங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. அங்க கூட்டணி இருக்கிற திமுக எங்களுடைய நண்பன் எழிலரசன் வந்தால் அவருக்கு தெரியும். வரவிருக்கிற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் நான் முரண்படுகிறேன். உங்களால் துணிந்து பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உங்களை வாக்களித்து நாட்டுடைய முதலமைச்சராக உருவாக அரியாசனத்தில் அமர வைத்திருக்கிற போது ஏன் ஒன்றிய அரசுக்கு அச்சப்பட வேண்டும்? ஏன் ஒன்றிய அரசுக்கு பயப்பட வேண்டும்? துணிந்து மாநில மக்களின் உரிமைகளை காக்கின்ற போது மக்கள் பக்கம் நில்லுங்க. பரந்த விமான நிலையத்தில் 5000 ஏக்கர் மூன்று போகம விளையக்கூடிய பச்சை பசேல் என்று இருக்கிற வயல்காடுகளை அழித்து பன்னாட்டு பணக்கார கும்பலுக்கு இந்த மோடி வந்த பிறகு இந்தியாவுக்கு சொந்தமான ஏர் இந்தியா இந்திய விமானங்கள் அனைத்தையும் டாடா நிறுவனங்களுக்கு வித்துட்டான். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய தேசத்திற்கு என்று சொந்தமாக ஒரு விமானம் இல்லாத இந்த நாட்டுக்கு நரேந்திர மோடியே எதுக்கடா என் வீட்டு நிலம் 5000 ஏக்கரை நான் கையகப்படுத்தி கொடுக்கணும் என்று என் நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே நெஞ்சுரத்தோடு திருப்பி கேளுங்கள். என் மக்கள் பிண்டி இருப்பான். ஆனா டெல்லியில உட்கார்ந்துகிட்டு ஆட்டி வைக்கிறான். இங்க இருக்கிற ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து இருக்கிற ஆர்.என். ரவி இங்க இருக்கிற அதிகாரிகளை அழைத்து உத்தரவு போடுகிறான். செய்யாறிலே சிப்காட் விரிவாக்கத்தை எதிர்த்து போராடிய எனது விவசாயிகள் 6 பேரை குற்ற தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறது தமிழக அரசு என்று சொன்னார். இந்த கெட்ட பெயரை அண்ணன் திருமா சுமக்கிறார், கொளத்தூர் மணி சுமக்கிறார், வேல்முருகன் சுமக்கிறார், காஞ்சி மக்கள் மன்றம் சுமக்கிறது. ஏன் பத்திரிகை வந்து மைக்க நீட்டி நாக்கப்படுகிற பேர் கேட்கிறான். திருமா தோழர் கொஞ்சம் நில்லுங்க. நீங்க கூட்டணி இருக்கிற திமுக அரசு 5 பேரை குண்டாஸ் போட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நான் கேட்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அமர்ந்திருக்கின்ற காவல்துறை எஸ்பி, காவல்துறை ஐஜி, டிஜிபி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் RSS கூலிப்படியாக இந்த மண்ணில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை இனங்கண்டு கலையெடுங்கள், தூக்கி எறியுங்கள். தந்தை பெரியாரின் புரட்சியாளர் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் ஐயன் திருவள்ளுவரையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசு இந்த அரசு. கோல்வாக்கர் சாவர்கருடைய படங்களை பிரித்து வாக்குகள் கேட்டு இந்த ஆட்சி அமையவில்லை. ஆக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஓட்டரசை விரும்பாத காஞ்சி மக்கள் மன்றம், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன் உங்க ஆட்சி செய்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை இங்கிருந்து இரவு கூட நடைமுறையாக நூற்றுக்கணக்கான காஞ்சி மக்கள் மன்றத்தின் தோரோடு சென்று போராட்ட களத்தில் நடுவில் அமர்கிறார்கள். எதற்காக? மக்களிடத்தில் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது. அரசு அதிகாரிகள் செய்கின்ற தவறை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று இந்த அரசை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இங்கே அரசு அதிகாரிகளின் கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முல்லை பெரியாறிலே தடுப்பணை பாலாற்றின் குறுக்கே 33 கிலோமீட்டர் 22 தடுப்பணைகளை கட்டலாம். கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், ஸ்டாலின் அரசு என்று இத்தனை அரசுகளும் கடிதம் எழுதுகின்றன. இத்தனை அரசுகளும் வழக்கு தொடுத்திருக்கின்றன. ஒன்றியத்துடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் 33 கிலோமீட்டரில் 22 அணைகளை கட்டி இந்த காஞ்சி, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் என்று ஒட்டுமொத்த என் பாலாற்றை நம்பி வாழ்கின்ற விவசாய குடிமக்களின் வாழ்வுரிமையை பறிக்கின்ற அநியாயத்தை, அக்கிரமத்தை ஒன்றிய அரசால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்றைக்கு கர்நாடக மேகதாதுவில் அணை கட்டுகிறான். உன்னுடைய தலைமையில் இருக்கிற அரசு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சர்களையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் 4 மாநில உயர் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு போடுகிற மினிட் நோட் என்று சொல்லுகிற அந்த எடுக்கப்பட்ட முடிவை தமிழக அரசுக்கும் உச்சநீதிமன்றக்கும் முடிவை நேர்மாறாக எடுத்து கர்நாடகத்திற்கு அணை கட்டுவதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறான். இந்த செய்தி என் காதுக்கு வந்தவுடனே சட்டமன்றத்தில் நான் எழுதி கேட்கிறேன். மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரின் பங்காளி துரைமுருகன் சொல்லுகிறார், அவன் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது, நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்கிறார். அருமை துரைமுருகனார் அவர்களே, ஒரு செங்கல் அல்ல, 1000 லாரிகளில் அங்கு தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு சென்று கொண்டிருக்கின்றன.
முல்லை பெரியாரில் 152 அடியை உயர்த்துவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னவன் அங்கே தடுப்பணை கட்டுவதற்கு எங்களுடைய திருநெல்வேலி தென்காசி பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மலைகளை வெடிகுண்டுகளை வைத்து தகர்த்து எம் கனிம வளங்களை கொள்ளையடித்து செல்கிறான். எங்க அமைச்சர் ஒரு செங்கல்ல கூட எடுக்க விடமாட்டேன்னு சொல்றீங்க. நாங்க சுட்டி தான் காட்ட முடியும். நான் கொஞ்சம் வேகமா பேசின காலையில் எங்க பார்வையில் தான் சொன்னார் ஆர்ப்பாட்டத்தில் வேல்முருகன் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியை போல் கடுமையாக வேகமாக விமர்சனம் வைக்கிறார். எதற்காக? நாங்கள் கூட்டணியில் வீதி வீதியாக சென்று எங்க பேனரை கிழிப்பான், எங்க கொடி கம்பத்தை உடைப்பான், எங்க வண்டியை உடைப்பான், அதையெல்லாம் முகம் கொடுத்து இந்த அரசு 10 ஆண்டு காலம் பாசிச பாரதிய ஜனதா அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் காஞ்சி மக்கள் மன்றமான குளத்தூர் மண்ணி உழைத்திருக்கிறார்கள், வேலை செஞ்சிருக்கிறார்கள், மக்களுக்கு முகம் கொடுத்து வாக்கி கேட்டிருக்கிறார்கள். நாளை எந்த முகத்தோடு நாங்கள் மக்களை சந்திப்போம், எந்த முகத்தோடு நாங்கள் மக்களை அணுக முடியும்? அதனால்தான் சொல்லுகிறோம், பாசிச சங் பரிவார அதிகார வர்க்கத்திற்கு ஆட்டம் காஞ்சிபுரத்திலையும் ஆட்டம் போடுது, தமிழ்நாடு முழுக்க ஆட்டம் போடுது, கொட்டமடிப்பது. அடக்க வேண்டியவர்களை அடக்கி வையுங்கள். இன்னைக்கு பாருங்க, கூட்டணி பேசுறாங்க, வராத கட்சி வீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு ரைடு. தமிழ்நாட்டில் 10 பேர் வீட்டுல ரைடு நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பட்டவர்த்தனமாக! நம்மளாம் பள்ளிக்கூடம் 6வது 7வது படிக்கும்போது நான் பேசுறேன், இந்திய நாட்டுக்கு 3 தளபதிகள் உண்டு, கப்பல் படை, விமானப்படை, தரப்படைன்னு எல்லா படையும் கழிச்சிட்டு ஒரே படை தளபதியை கொண்டு வச்சுக்கிட்டான். ரிசர்வ் பேங்க் கவர்னரை தூக்கி போட்டு அரசுக்காரனை கொண்டு போட்டான். உச்சநீதிமன்ற நீதிபதி சங் பரிவார கும்பல்கள் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டான். ரிட்டையர் ஆயிட்டா நம்ம சதாசிவம் மாதிரி கவர்னர் பதவி கொடுக்கறான். மகளிர் நீதிபதியா இருந்தா மாநில மகளிர் ஆணைய தலைவியா தரேன், தமிழ்நாடு இந்திய நாட்டின் மகளிர் அணி தலைவி, தகவல் உரிமை ஆணைய பதவி, எல்லா பதவிகளும் தன்னகத்து வைத்துக் கொண்டு ஒரு சர்வதிகார ஆட்சியை நோக்கி இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு சென்று கொண்டிருக்கிறது. இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு இந்தியாவை மதத்தின் பெயரால் இந்து மதம், இந்தி மொழி, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை உணவு, ஒற்றை உடை என்கிற ஒரு சர்வதிகார தன்மையோடு நடந்து கொண்டுகிற இந்த பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு சரியான பாடத்தை புகுத்துவதற்காகத்தான் இங்கு பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும், ஜனநாயகம் இன்றைக்கு காக்கப்பட வேண்டும் என்கிற காஞ்சி மக்கள் மன்றத்தின் இந்த உன்னதமான கோரிக்கைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தோளோடு தோள் நிற்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.